சென்னையில் வியாசர்பாடியில் பள்ளி மாணவன் கையில் கஞ்சா எடுத்து சென்றதை சுட்டிக்காட்டி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று விளம்பர விழா எடுக்க திமுக அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வியாசர்பாடி 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் பள்ளிக்கு கஞ்சா எடுத்து சென்ற சம்பவம் போதை மாடல் அரசின் அவல ஆட்சிக்கான உதாரணம். பள்ளி மாணவர்கள் கைகளில் கஞ்சாவும் பைகளில் பட்டாக்கத்தியும் புழங்கும் நிலையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று விளம்பர விழா எடுக்க அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும் என்று கூறியுள்ளார். அப்பா என்ற அடைமொழிக்கு ஆசைப்படும் முதல்வர் பள்ளி குழந்தைகள் போதையில் மூழ்கி தடம் புரள்வதை கண்டும் காணாமல் கடந்து போவது அலட்சியத்தின் உச்சம் என்றும், அரசு பள்ளி எனது கோட்டை என்று மூழ்கிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இப்பொழுது எங்கே போனார், என்ன ஆனார் என்று தெரியவில்லை என தெரிவித்துள்ளார். தங்களின் ஆட்சிக்கு எதிராக வலைதளங்களில் பதிவிடுபவர்கள் மீதும் போராடுபவர்கள் மீதும் பொய் வழக்கு போடுவதில் மட்டுமே திமுக அரசு கவனம் செலுத்திக் கொண்டிருந்ததால் சமூக கட்டமைப்பை அறிந்து கொண்டிருக்கும் போதைப் பொருட்களை எப்படி ஒழிக்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.